சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மண்ணெண்ணெய் இல்லாததால் பெரும் நெருக்கடி, அன்றாடம் உழைத்து சாப்பிடும் மீனவர்கள் அவதி. அர்ஜுனா எம்பியின் கொடும்பாவி எரிப்பு, கிளிநொச்சியில் விவசாயிகள் கவன ஈர்ப்பு. பெட்ரோலை அதிகளவில் பதுக்கியவருக்கு நேர்ந்த நிலை, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. கிளிநொச்சியில் ஊடகவியலாளருக்கு விடுக்கப்பட்டுள்ள கொலை அச்சுறுத்தல். திருகோணமலையில் தமிழீழம் என பொறிக்கப்பட்ட மிதிவடி மீட்பு. அமெரிக்காவிற்கு விழுந்த பேரிடி, ஈரானால் வீழ்த்தப்பட்ட அதிநவீன போர் விமானம். ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம், ஈரான் அதிரடி. தொடர்வன விரிவான செய்திகள். உள்ளூர் இழுவைமடி மற்றும் எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களின் ரோலர்களால் தொடர்ந்தும் வடக்கு மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக வடமாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், மன்னார் மாவட்டத்தில் சகல தடை செய்யப்பட்ட கடற்றொழில்களும் அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போதும் யாழ்ப்பாணத்தில் நீரியல் வளத்துறை மற்றும் கடற்றொழில் அமைச்சு அதிகாரிகள் சட்டவிரோத கடற்றொழில்களை கட்டுப்படுத்துவதில்லை. இந்தியன் இழுவைமடி படகுகள் மீன் உற்பத்தி இடங்களை அழித்து நாசம் செய்கின்ற போதும் அதைவிட அதிகமாக தற்போது உள்ளூர் இழுவைமடி படகுகள் மீன் உற்பத்தி இடங்களை அழித்து மீன் உற்பத்தியை இல்லாமல் செய்கின்றன. தற்போதும் வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு கடல் பகுதிகளில் சட்டவிரோத சுருக்குவலை தொழில், டைனமைட் மீன்பிடி மற்றும் பிற மாவட்ட மீனவர்களின் வாடி அமைத்து கடல் அட்டை பிடிக்கும் தொழில்கள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள், அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் தெரிவித்தார். இதனால் வடக்கு மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தற்போது மீனவர்கள் மண்ணெண்ணெய் பெற்றுக் கொள்வதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் ஒரு நாளைக்கு ஒரு மீனவனுக்கு 30 லிட்டர் தொடக்கம் 50 லிட்டர் மண்ணெண்ணெய் தேவைப்படுவதாகவும் ஆனால் ஒரு கிழமைக்கு 20 லிட்டர் மண்ணெண்ணெயை கூட பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாகவும் தெரிவித்தார். அவ்வாறு மீனை பிடித்து கரைக்கு வந்தால் தற்போதைய எரிபொருள் முறைமை காரணமாக கொழும்புக்கு மீன் கொண்டு செல்லும் குளிரூட்டி வாகனங்களுக்கான எரிபொருள் பற்றாக்குறையால் குளிரூட்டிகளில் மீன் கொண்டு செல்லாமையால் விற்பனை செய்ய முடியாதுள்ளது. மீனவர்களது பிரச்சினைகளை உரியவர்கள் கவனமெடுத்து அவர்களது வாழ்வாதாரம் மேம்பட உதவுமாறும் கோரிக்கை விடுத்தார். கமக்கார அமைப்புகள் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு எதிராக கொடும்பாவி எரித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 25/2/2025 அன்று இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இரணைமடு கமக்காரர்கள் அமைப்புகளின் சம்மேளனம் மீதும் ஏனைய கமக்காரர் அமைப்புகள் மீதும் ஊழல் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறித்த குற்றச்சாட்டை விசாரிக்க கோரி ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரிடம் மகஜர் கையளிக்கும் நோக்குடனும் விவசாயிகள் மீதான பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க வலியுறுத்தி இரணைமடு கமக்காரர்கள் அமைப்புகளின் சம்மேளன 28 அமைப்புகளை சேர்ந்த விவசாயிகள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். காக்கா கடைச்சந்தியிலிருந்து ஆரம்பித்த போராட்டமானது பேரணியாக மாவட்ட செயலகம் வரை வந்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் கையளித்திருந்தனர். அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் விவசாய அமைப்புகளுக்கு எதிராக செயற்படும் இருவரின் கொடும்பாவிகளும் விவசாயிகளினால் எரிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பெட்ரோல் விற்பனை செய்வதற்கான முறையான அனுமதி பத்திரமின்றி லொரியொன்றில் 65 லிட்டர் பெட்ரோலை வைத்திருந்த நபருக்கு 2500 ரூபாய் அபராதமும் 2 மாத கால கட்டாய சிறை தண்டனையும் விதித்து கல்கிசை நீதவான் பசான் அமர்சேன நேற்று உத்தரவிட்டார். கல்கிசை படோவட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து அதிகளவு எரிபொருளை பெற்றுக் கொண்டதாக வெள்ளவத்தை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய 18 திகதி இரவு அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் கல்கிசை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் லொரியில் இருந்த 4 எரிபொருள் கலன்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட எரிபொருளின் மொத்த மதிப்பு சுமார் 20,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிளிநொச்சி ஊடகவியலாளர் பரமசிவன் என்பவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவரே இவ்வாறு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனிப்பட்ட அவரது பெயர்களையும் குறிப்பிடாது முகநூலில் சட்டவிரோத செயற்பாடுகளை விமர்சித்து ஊடகவியலாளர் சிவா பதிவிட்ட பதிவு ஒன்றின் பொருட்டு குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊடகவியலாளரை தொடர்பு கொண்ட குறித்த நபர், உனக்கு பிள்ளைகள் குடும்பம் உண்டு, ஆனால் நான் இதனையும் பார்க்க மாட்டேன், உன்னை கொல்லுவேன், உனது மண்டையை பிளப்பேன், இன்றைக்கல்லது நாளைக்கு உனக்கு அடிப்பேன், மரியாதை போய்விட்டால் ஒருவன் எதனையும் பார்க்க மாட்டான் என மிக கடுமையான உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஊடகவியலாளரின் குடும்பம் மிகுந்த அச்சத்துடன் காணப்படுவதுடன் குறித்த ஊடகவியலாளர் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் வெட்டுக்காணியில் இருந்து வெடிக்காத நிலையில் மிதிவடி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் அப்ரார் நகர் பகுதியில் இருந்தே இந்த மிதிவடி மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இம்மிதிவடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இம்மிதிவடியில் ஜோனி என்றும் தமிழீழம் என்றும் தமிழில் எழுதப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் இம்மிதிவடி புதைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இம்மிதிவடியானது மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் செயலிழக்க செய்யப்படவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவிற்கு சொந்தமான அதிநவீன F-35 போர் விமானம் ஒன்றை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வேறு தகவல்களை அந்த படையினர் வழங்கவில்லை. எனினும் ஈரானுக்கு மேல் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குறித்த வானூர்தியை அவசரமாக தரையிறக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் பேச்சாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் தெரிவித்தார். அமெரிக்க விமானம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது உறுதி செய்யப்பட்டால் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஒரு அமெரிக்க விமானத்தை வெற்றிகரமாக தாக்கிய முதல் நிகழ்வாக இது அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தற்செயலாக நடந்ததா அல்லது ஈரானின் தாக்குதலால் ஏற்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் ஆயதுல்லா அலி ஹமேனி கடந்த பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய படைகளுடன் நடைபெற்று வரும் போரின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஆயதுல்லா முஜ்தபா ஹமேனி அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய ஆதரவு நாடுகளின் கப்பல்கள் ஒருபோதும் இந்த நீரிணை வழியாக அனுமதிக்கப்படாது என ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்நிலையில் தடையை மீறி நுழையும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் சூழலில் பாதுகாப்பான பயணத்திற்காக சுங்க கட்டணம் வசூலிக்குமாறு ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசிற்கு பரிந்துரைத்துள்ளனர். இந்த நெருக்கடியை சமாளிக்க பாதிக்கப்பட்ட நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் பெரும்பாலான நாடுகள் அதற்கு உடன்படவில்லை. இந்நிலையில் கச்சா எண்ணெய் விநியோகம் முடக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் இந்த சுங்க கட்டண வியூகம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.